ஹலோ சுட்டீஸ். இன்றைக்கி நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிற ஷார்ட் ஸ்டோரி என்ன தெரியுமா? பிரின்சஸ் அரோரா, இளவரசி அரோரா. ஒரு நாட்டில் ஒரு ராஜா இருந்தார். அவருக்கு ஒரு அழகான இளவரசி இருந்தா. ரொம்ப நல்ல பொண்ணான ரொம்ப இரக்க குணம் கொண்டவளாக இருந்தா. எல்லா மிருகங்களையும் பறவைகளையும் நல்லபடியாக பார்த்துக்கிட்டா. மிருகங்களும் பறவைகளும் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் தோட்டத்தில் ஒரு குட்டி குருவி அடிபட்டு கிடக்கிறத பார்த்தா. அதை பார்த்த இளவரசி அரோராவுக்கு ரொம்ப கவலையாக போச்சு. அந்த குட்டி குருவியை பிரின்சஸ் அரோரா கையில் எடுத்தா. அச்சோ குட்டி குருவி, உனக்கு என்ன ஆச்சு? ரொம்ப அடிபட்டிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா. அந்த குட்டி குருவியும் பேச முடியாமல் தலையை நிமிர்ந்து பார்த்துக்கிட்டு படுத்துருச்சு. இதை பார்த்த பிரின்சஸ் அரோரா ரொம்ப கவலைப்பட்டா. அது கஷ்டப்படுறத பார்த்துக்கிட்டே இருந்த பிரின்சஸ் அரோரா, உனக்கு ஒன்றும் ஆகாது குட்டி குருவி, நான் உன்னை பார்த்துக்கிறேன், நான் உனக்கு மருந்தெல்லாம் கொடுத்து சரி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அரண்மனைக்கு குட்டி குருவியை எடுத்துட்டு ஓடுனா. தன்னோட பாட்டிக்கிட்ட அந்த குட்டி குருவியை கொடுத்து வைத்தியம் செய்ய சொன்னா. அவங்களும் நிறைய மூலிகைகளை போட்டு மருந்து தயாரித்து அந்த குருவியை காப்பாத்தினாங்க. ஆனால் அந்த குருவிக்கு ரொம்ப அடிபட்டதால அது பறக்கவே இல்லை. ரொம்ப நாள் கழிச்சு அந்த குருவிக்கு உடம்பு சரியாச்சு. குட்டி குருவி, இப்போதான் உனக்கு உடம்பு சரியாயிடுச்சுல்ல, இப்போ நீ சுதந்திரமாக பறந்து போகலாம். உனக்கு ஏதாவது உதவி தேவைன்னா என்கிட்ட சொல்லு, நான் உனக்கு கண்டிப்பாக உதவி செய்வேன். ரொம்ப நன்றி பிரின்சஸ் அரோரா, நான் போயிட்டு வரேன். அந்த குட்டி குருவி பறந்து போகிறத பிரின்சஸ் அரோரா பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டா. அன்னைக்கு நைட் பிரின்சஸ் அரோரா தூங்க போகலான்னு பெட்டை ரெடி பண்ணா. அப்போ அவள் பெட்ரூம் கதவை யாரோ தட்டுனாங்க. யாரு யாரு கதவை தட்டுறீங்க? பிரின்சஸ் அரோரா, நான் மந்திர தேவதை வந்திருக்கேன், உன்னை பார்க்கணும். உள்ள வாங்க மந்திர தேவதையே. கதவை திறந்து மந்திர தேவதை உள்ள வந்தாங்க. ஹலோ பிரின்சஸ் அரோரா, நான் தான் மந்திர தேவதை. உன்னுடைய இறக்கு குணங்களை பார்த்து நான் வியந்து போயிட்டேன். என்னுடைய படைப்பான அந்த குட்டி குருவியை காப்பாற்றினதுக்கு ரொம்ப நன்றி. இப்படிப்பட்ட நல்ல குணங்களுக்காக நான் உனக்கு ஒரு வரம் தரலான்னு இருக்கேன். உனக்கு என்ன வர வேணும்னு சொல்லு, நான் உனக்கு அந்த வரத்தை பரிசாக கொடுக்கலான்னு இருக்கேன். நான் இதே மாதிரி நிறையா பறவைகளையும் மிருகங்களையும் காப்பாற்றணும். அதனால் யாருக்கெல்லாம் என்னோட உதவி தேவையோ அவங்க இடம் எனக்கு தெரியணும். உனக்கு நான் வரம் கொடுக்க நினச்சா நீ மற்றவங்களுக்கு வரம் கேட்குற. உன்னோட நல்ல குணம் எனக்கு பிடிச்சிருக்கு. உனக்கு நீ கேட்ட வரத்தை கொடுக்குறேன். அதே நேரத்தில் நீ தொட்டதும் அந்த பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் உடனே வைத்தியம் இல்லாமலேயே உடம்பு சரியாயிடும். இன்னொரு வரத்தையும் சேர்த்தே கொடுக்குறேன் பிரின்சஸ் அரோரா. ரொம்ப நன்றி மந்திர தேவதி. நான் உங்களோட வரத்தை வச்சு எல்லா மிருகங்களும் பறவைகளையும் காப்பாற்றுவேன். பிரின்சஸ் அரோரா, நீ நல்லதுக்காக மட்டும் இதை பயன்படுத்தணும். கெட்டதுக்காக பயன்படுத்தினா இந்த வரம் வேலை செய்யாது, உன்னை விட்டு போயிடும். சரி மந்திர தேவதி, நான் நல்லதுக்காக மட்டும்தான் இதை பயன்படுத்துவேன். அன்னைக்கு நைட்டும் கடந்துச்சு. அடுத்த நாள் காலையில் பிரின்சஸ் அரோரா சந்தோஷமாக எந்திரிச்சாங்க. புது சக்தி கிடைச்ச இளவரசி அரோரா அந்த நாட்டில் இருக்கிற அடிப்பட்ட உடம்பு சரியில்லாத மிருகங்களையும் பறவைகளையும் அவங்களுக்கு கிடைச்ச புது சக்தியை வச்சு கண்டுபிடிச்சா. அதுங்களை தேடி போனா. அந்த மிருகங்களையும் தன்னோட சக்தியால் குணப்படுத்தி அதில் சந்தோஷப்பட்ட அரோரா. மிருகங்களோட வாழ்க்கை, மிருகங்களோட வீடு, மிருகங்களோட உணவு, இது எல்லாத்தையுமே ரசித்து பார்த்துக்கிட்டு இருந்தா. மிருகங்களுக்கும் அவளை ரொம்ப பிடிச்சிருச்சு. பிரின்சஸ் அரோரா ரொம்ப சந்தோஷமாக இருந்தா. சந்தோஷமாக மிருகங்களை பார்த்துக்கிட்டா. அவளும் ரொம்ப ஜாலியாக இருந்தா. ரொம்ப பிடிச்ச விஷயங்களை செஞ்சோன்னு மன திருப்தியோடு இருந்தா. மிருகங்களுக்கு உணவு எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தா. அதுங்க சாப்பிட்றத பார்த்து இவ ரொம்ப சந்தோஷப்பட்டா. ஒரு நாள் பிரின்சஸ் அரோரா காட்டில் ஜாலியாக நடந்து வந்துக்கிட்டு இருந்தா. அப்போது காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு சத்தம் கேட்டுச்சு. அந்த சத்தத்தை கேட்ட பிரின்சஸ் அரோரா அந்த சத்தம் வந்த திசையில் போனா. கரடி குடும்பம் புதற்குழியில் மாட்டிட்டு இருந்ததை பார்த்தா பிரின்சஸ் அரோரா. எங்களை காப்பாற்றுங்க பிரின்சஸ் அரோரா, நாங்கள் தெரியாமல் இங்கே வந்து மாட்டிக்கிட்டோம். சொட்டூஸ், எல்லாரும் இங்கே வாங்க. பிரின்சஸ் அரோரா அப்படி கூப்பிட்டதும் சொட்டூஸ் எல்லாரும் ஓடி வந்தாங்க. சொட்டூஸ், பிரின்சஸ் அரோரா இவங்க எல்லாரும் கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி கரடி குடும்பங்களை மேலே இழுத்தாங்க. கரடி குடும்பங்க எல்லாரும் ஹாப்பி ஆயிட்டாங்க. பிரின்சஸ் அரோரா, எங்கள் உயிரை காப்பாற்றினதுக்கு ரொம்ப நன்றி.
நன்றியெல்லாம் வேண்டாம் கரடியாரே, இது என்னோட கடமை. நீங்கள் இப்போ நல்லபடியாக இருக்கீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படியே நாட்கள் போச்சு. எல்லா மிருகங்களுக்கும் அரோராவை ரொம்ப பிடிச்சி போச்சு. எல்லா மிருகங்களையும் பறவைகளையும் அரோரா சந்தோஷமாக பார்த்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு எல்லா தேவைகளையும் செஞ்சு கொடுத்து நல்லபடியாக பார்த்துக்கிட்டாங்க. அப்படியே வருடங்களும் கடந்துச்சு. பிரின்சஸ் அரோராவுக்கும் அரசியாக போகிற தருணம் வந்துருச்சு. அரசியாக அரசரோட நாற்காலியில் போய் உட்காந்தா பிரின்சஸ் அரோரா. மற்றவங்களுக்கு உதவுறவங்க தான் இந்த நாட்டை ஆளணும், முதல் தகுதி படித்தவங்களாக இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது மற்ற உயிரினங்கள் மேலே அன்பு செலுத்துகிற உனக்கு இந்த அரசியே பரிசா தரேன். தன்னுடைய நல்ல குணத்தினால அரசியானா அரோரா தொடர்ந்து நல்ல விஷயங்களையே செய்ய ஆரம்பிச்சா, உலக புகழ் அடைஞ்சா. இந்த ஷார்ட் மோட்டிவேஷ்னல் ஸ்டோரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா டெய்லியும் ஒரு ஷார்ட் ஸ்டோரி கேட்கணுமா? என்னோட சேனலுக்கு என்னோட எஃபோர்ட்க்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஆல் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய், டாட்டா சுட்டீஸ்.